Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் my dear students பார்க்க போறோம். இத்தனை நாள் நம்ம சோஷியல் மீடியால மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டைரக்டா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரபு சார் நேத்து சென்னையில் my dear students மெட்ராஸ்ல அவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் கிளியரா என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர் இவங்களோட சப்போர்ட்டோட இதில் நடந்திருக்கிற கிளிச் இது எல்லாத்தையும் நாங்கள் ஓவர்லுக் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே நாங்கள் வந்து நிவாரணம் கொடுக்க போகிறோம். ஸோ யாருமே வந்து பயப்பட வேண்டாம். ரீஎவால்வேஷனில் உங்களுக்கு வந்து மார்க் சேஞ்ச் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நீ யாரும் வந்து பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஒரு சூழலுக்கு உருவாக்குனதுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஆனால் இதோட முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸும் கான்பூர் அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோசா கவுன்சிலிங் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 25 ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஸோ ஒரு 1 வீக்குள்ளார இவங்க வந்து ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அப்டேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர். அப்போ இது ஒரு அஃபிஷியலாக ஒரு ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இஷ்யூ. ஸோ இப்போ ஐஐடி மெட்ராஸ், அதாவது இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் காமகோடி சார். ஸோ இவர் தான் வந்துட்டு இப்போ இதுக்கு ஹெட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, 2 பேருக்கு வந்து விடாமல் காண்டாக்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட இஷ்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்று ஜோசா கவுன்சிலிங்கிட்ட என்னன்னு மெயில் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு எங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜோசா கவுன்சிலிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மெயில் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா தான் இந்த இஷ்யூ வந்து அவங்க ஓவர்லுக்கே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களோட மெயில் ஐடி இருக்கும் josa@iitk.ac.in. ஏன்னா இந்த தடவை ஐஐடி கான்பூர் இவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து விடாமல் மெயில் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசாக்கும் மெயில் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த இஷ்யூவை பார்ப்பாங்க. ஆல்ரெடி இது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு ப்ராப்ளமாக மாறிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய பேர் நீங்கள் மெயில் அனுப்புகிறப்ப டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஜெய் மெயின்ஸ்லேயும் நல்ல பர்சனல் எடுத்திருக்கீங்க. ஜெய் அட்வான்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுமே சார் எனக்கு 100+ வந்திருக்கு சார், 120+ வந்திருக்கு சார், கண்டிப்பாக ஐஐடி கிடைக்கும், ஆனால் எனக்கு போர்டு எக்ஸாம் போயிடுச்சுன்னு சொல்கிறப்பலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ உங்களோட ஐஐடி கனவை தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரீவேல்யூவேஷன்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல மார்க் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு மெயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவருக்கும் மெயில் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமகோடி சார் அவருக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ்லேருந்து கான்டாக்டர்ஸில் எடுத்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ kama@iitm.ac.in இதுதான் அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி. ஸோ அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் விடாமல் மெயில் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு, ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளமை பற்றி பேசுங்க, இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அவருக்கு மெயில் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அவருக்கு இந்த இஷ்யூவை பற்றி தெரிய வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, நிறைய பேர் மெயில் பண்ணிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக இந்த இஷ்யூவை பார்க்கணும், இதை வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்க ஒரு ப்ரூஃபா அமையும். அவர் வந்து அவரோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசுறப்ப கூட பாருங்க என்கிட்ட 1000+ மெயில்ஸ் இருக்கு, இவ்வளோ பேரண்ட்ஸ் எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். தயவு செஞ்சு ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை. ஸோ விடாமல் கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச விஷயம் அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பை. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.